ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி அதனுடைய பலாபலம் தான் இப்போ சொல்ல போகிறோம். சுக்கிரனுடைய பார்வை வந்து ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை மட்டும்தான் சுக்கிரனுக்கு உண்டு. அந்த வகையில் இப்போ சுக்கிரன் வருகிற 3/12/2024 30/12/2024 ஒரு 27 நாட்கள் வச்சு, அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். அப்போ மகரத்திலிருந்து 7ஆம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார். கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார், மகரத்தில் சுக்கிரன் போய் அமரப் போகிறார். அப்போது சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள். இப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும்? சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன, பார்க்குற இடத்து பலன் என்ன, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால அதுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றது தான் ஒவ்வொரு ராசிக்குமா 12 ராசிக்கு உண்டான பலன் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட குருநாதனை வணிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்தரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத் என் ஆத்மன் மகா கலிவரன். ஓம் காளிகாசாய வித்மிகி மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரச்சோதயாத் என்னுடைய உபசன மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகி சண்டகஸ்தாய தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். பொதுவாகவே சுக்கிர பேச்சுன்ற போது சுக்கிரனை பற்றி சொல்லணும். சுக்கிரனுடைய இருக்கிற காலகட்டங்கள், அது இருக்கிற இடம், பார்க்குற இடம், இதை பற்றிலாம் சொல்லணும். பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கிரன் இருந்தார். ஏண்டாப்பா அவர் வந்தார், என்ன தான் பண்ணார், ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல, அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள். ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது. அப்போ சுக்கிரனுக்கும் குருக்குமே ஆகாது. சுக்கிரன் அசுர குருன்னா, குரு வந்து தேவகுரு. இப்போ 2 பேருக்குமே ஆகாது. ஒரு பகை வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? நட்பு வீட்டில் இருந்தால் எல்லாமே செய்ய முடியும், போக முடியும். பகை வீட்டில் இருந்தால் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம், அப்படி தான் இருப்போம், ஏனோ தானோன்னு இருப்போம். அப்படி தான் அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காம இருந்தார். இப்போது மகர ராசிக்கு வந்துட்டார். மகர ராசின்ற போது சனியோட வீடு, நட்பு வீடு, சனி பகவானுடைய வீடு. இப்போது அந்த மகர ராசியில் சனி பகவான் வந்த பிறகு நல்லதுதான் செய்வார், நட்பு வீடு தான். அது இல்லாமல் அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக ஒரு நேரடி பார்வை கடகராசியில் விழுது. இப்போ கடகராசின்ற போது சந்திரனுடையது. சந்திரனும் சுக்கிரனுமே 2 பேருமே ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில். 2மே பெண் கிரகங்கள் தான். பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் பெண் கிரகங்கள் சொல்லப்படுது. அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது. அப்போது இந்த சுக்கிரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம். ஒரு கிடம்போது மகர ராசியில் இருக்கார். மகர ராசி போது சனியோடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில், விவசாயம் நல்லா செழித்து வழங்கும். பயிர்கள் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க. விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது இல்லாமல் மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க. அரசாங்கத்தார், மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க. அதுதான் அப்படி சொல்லியிருக்கு. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இந்த சுக்கிரன் வந்து வாகனகாரகன், கலத்திரக்காரன் சொல்லப்படுறார். அப்படி பண்ணும்போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து விளங்க போகுது. புது வாகனங்கள். இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோமா, இப்போ ரட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க. இது உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது. அது வாகனன்றா ரோட்டில் போகிற வாகனம் மட்டும் இல்லை, வாகனம், நீரில் போகிற கப்பல், ரயில், தண்டவாளங்களில் போகிற ரயில், எல்லாமே சொல்லலாம். எல்லாமே வாகனம் தானே, போக்குவரத்துக்கு வேண்ட வாகனம் தானே, ஏரோப்ளைன், எல்லாமே வாகனம் தான். அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க. அது நடக்கும். இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கி இருக்கும். பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும், கோரிக்கை நிறைவேறும். அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் மகரத்தில் சுக்கிரன் வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக முன்னேற்றமாக அடைவாங்க. அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிஞர்களாக இருக்கவங்க, பெண் நீதிபதியாக இருக்கவங்க எல்லாமே பிரபலமாவாங்க. அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெருகும். அரசியல் சினிமாவில் இருக்கவங்க கூடியவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க. அது ஆனந்தாலும் பெண் இருந்தாலும். இது மாதிரிலாம் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு. ஏன்னா அவர் பார்வை விழுது இல்லையா, அதனால் நேரடி பார்வை விழுது. அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க. அரசியல், சமூகம், சினிமா இதெல்லாமே துறையில் முன்னேற்றமாவாங்க. பெரும்பாலும் சுக்கிரன் வந்து கலைத்தொழில் கொடுக்கக்கூடியவர். அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்னேற்றமாவாங்க. புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும், புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும். அதில் முன்னேற்றமாவாங்க. திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஒரு படம் தான் வெளியே வரும், அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க.
அப்படி தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. அந்த மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க. அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும். ஷிப்பிங் சொல்கிறோம் இல்லையா, அதில் உள்ளவங்க நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. இதெல்லாமே இந்த சுக்கிர பேச்சில் நடக்க போகுது. இது இல்லாமல் சுக்கிரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கிரனுக்கு அதிபதி லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த சுக்கிர பேச்சிலெல்லாம் நீங்கள் பொதுவாகவே வணங்கக்கூடியது மகாலட்சுமி. லட்சுமி வழிபடலாம். லட்சுமினா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை, அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம். தனலட்சுமி, தானியலட்சுமி, ஆதிலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, வித்யாலட்சுமி, சந்தானலக்ஷ்மி, இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம். கிரகலட்சுமி இப்படிலாம் சொல்லப்படுது. எல்லா விதமான வழிபாடு லட்சுமியில் வழிபடலாம். வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம், அவங்க உதவி பண்ணலாம். வயது முதிர்ந்த பெண்களுக்கு உதவி உத்தாசம் பண்ணலாம், தானதனம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கரனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கரனுக்கு இது மாதிரிலாம் பண்ண பிடிக்கும், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அவர் சொகுசான வாழ்க்கை, ஏகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர். அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கரன் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்கறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெருகும். கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. இது பொது பலன் தான். நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக. அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது. அதுவும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க. சில பேர் வீடு கட்டி குடி போவாங்க, வீடை வடிவமைப்பாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஏன்னா அசுரகுருன்ற போது சுக்கிரன் அவர் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்குறார். அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். சமாதானமாகப்படுவாங்க. நம்மளை கண்டு பயப்படுவாங்க. இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க. எல்லா நாடுகளுமே வரவேற்பாங்க. இந்திய நாட்டை பற்றி பேசுவாங்க. இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க. நிறைய உதவி ஒத்தாசெல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து. இதெல்லாமே நடக்க போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே நடக்கும். இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன். மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி பலன் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய பலன்களை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது பொது பலன் தான். உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனைன்னு போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரலாம், எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். நான் பிஸியாக இருந்தேன்னா வாட்ஸ்அப்பில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கப்போன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி இப்போது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம். மகர ராசிக்காரன் சொல்லப்படுறேன். உங்கள் ராசிக்கு தான் சுக்கிரன் வந்திருக்கார். இன்ன வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இப்போது உங்கள் ராசிக்கு வந்திருக்கார். 1ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் இடமான கடகராசியை பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது உங்கள் ராசியில் இருக்கிற பலனும் அது 7ஆம் பார்வை பலனும் தான் சொல்லப்படும். நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே அவங்கவுங்க பிறந்த ராசிக்கு கிரகங்கள் வரும்போது அது நல்ல கிரகமாக கெட்ட கிரகமானு பார்க்கணும். சுப கிரகங்கள் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது நன்மை செய்ய கிரகம் தான் உங்களுக்கு சுக்கிரன் வந்திருக்கார். சனியோடைய நட்பு கிரகம் தான். அப்போ உங்கள் ராசிக்கு அந்த சுக்கிரன் வந்திருக்கும் போது, ராசியிலே சுக்கிரன் இருக்கும்போது அமைப்பாக நல்ல திடீர்னு மாற்றம் உங்களுக்கு தெரியும். இது நாள் வரைக்கும் மந்தமாக கஷ்டமாக அப்படி தான் இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிரகாசமான அந்த கிரகம் வரும்போது அதனுடைய வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் மக்களுக்கு. அதுதான் உண்மையான விஷயம். அப்போது கண்டிப்பாக உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும், சுறுசுறுப்பு வரும், உடம்புல தெம்பாக இருப்பீங்க, நிறைய வேலை பார்த்துருவீங்க, கொஞ்சம் லேட்டாக தூங்குவீங்க, நிறைய வேலை பார்ப்பீங்க. அதுவும் திறமை இருக்கவங்களா இருந்தாக்கா இன்னும் நிறைய அவங்களோட திறமையை வெளிப்படுத்தக்குண்டான விஷயங்கள்லாம் இப்போது ஈடுபடுவீங்க. அதுதான் அப்படி நடக்கும். அது இல்லாமல் பொதுவாக பெரும்பாலும் மகரத்தில் பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லாவே இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும், அவங்களுடைய திறமைகள் வெளிப்படும். எந்த துறையாக இருந்தாலுமே அதில் வெளிப்பட்டுருவாங்க. தைரியமாக அதில் பிரசிஜை பெற்று கைப்பற்றிடுவாங்க. அது இல்லாமல் நீதி நேர்மை சத்தியம் இருந்தாலும் பார்ப்பாங்க. சட்டத்துறையில் உங்களுக்கும் நல்லா வருவாங்க. பொதுவாக பெண் வக்கீல், பெண் நீதிபதிகள் எல்லாமே நல்லா பேரும் புகழும் அடையக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகுது. ஏன்னா உங்கள் ராசியில் சுக்கிரன் வந்திருக்காரு. அது இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள், தேவையான பொருட்கள், தேவையான உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் 7ஆம் இடத்தை அவர் பார்க்குறனால, 7ஆம் இடம்ன்றது களத்திர ஸ்தானம். அப்போது கணவன் தான் மனைவிக்கும், மனைவி அந்த கணவனுக்கும் நல்ல அந்யோன்யம் கிடைக்கும், ஒற்றுமையும் பலப்படும்,
கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். இது மாதிரி தான் நடக்கும். சில கூட்டாளி பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்க வந்து இப்போ சேர்ந்துருவாங்க. சேர்ந்து எங்கள் தவறு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்து திருப்பி உங்களுக்கு லாபகரமாக அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக்கலாம் கூட வந்து பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் இந்த 7ஆம் இடம் பயணத்தையும் குறிக்கும். பயணஸ்தானங்கள்னு சொல்லும்போது பயணங்கள் ஏற்பட்டுனே இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பயணங்களை போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருட்கள் தொலைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த செவ்வாய் சுக்கிரன் பார்வை இருக்கிறனால சில கெட்டதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பொருட்கள் களவு போகும். இந்த பதிவில் ஒன்று சொல்லுவேன், நான் கேட்டு தெரிஞ்சுங்க. நம்மளுக்கு ஒரு கண்டம் இருக்குது, எதனா ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மளுக்கு தெய்வசக்தி இருந்தால், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இறைப்பறிகள் தான தர்மங்கள் இதெல்லாம் முறையாக செஞ்சுட்டு வந்தவங்களா நீங்கள் இருந்தால் உங்களுடைய பொருள் ஒன்று காண போயிடும். உங்களுக்கு வர கண்டம் அப்படி போயிடும். இது உண்மையான விஷயம். இதை நான் ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன். உங்களுடைய பொருள் ஒன்று காண போயிடும். இல்லை வீட்டில் வந்து ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடும், வெடிச்சிடும், உடஞ்சிடும். இது மாதிரிலாம் நடக்கும். இது உங்களுக்கு வந்த ஆபத்தை அந்த உயிரற்ற பொருட்கள் ஏற்றுக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சேர் உடையும், சோஃபா கிழிஞ்சிரும், இது மாதிரிலாம் நடக்கும். பொருட்கள் உடையும், மிக்சி கிரைண்டர் தான் ரிப்பேர் ஆகும், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே ரிப்பேர் ஆகும். ரிப்பேர் ஆகிட்டாலே அதுக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம். அது வந்து இது உடம்பு சரியாக போகிற மாதிரி தான். சுத்தமாக ஒன்று ஆகிடுச்சுன்னா அதுக்கு உயிரற்ற பொருள் ஆகிடும். அது வேறு பொருள் வாங்க போகிறோம், அதுவும் செய்ய போகிறோம். அப்போது நம்மளுக்கு வர்றதை அதை பொருட்கள் கூட உணர்ந்து அது மாதிரி நம்மளுக்கு தெய்வ சக்தி இருந்து நம்மளுக்கு நல்லது நடக்கணும் தான் அது மாதிரி ஏற்றுக்குமா. இதுதான் உண்மையான விஷயம். இது மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு. அது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. புதுசாக பொருள் வாங்கிக்கலாம், இல்லை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அந்த செலவு அதுக்கு போயிடும். வேறு மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியாமல் செலவுக்கு வந்து அப்படி போயிடும். இது மாதிரி தான் நடக்கும். இது மாதிரிலாம் இந்த மகர ராசிக்காரங்க நடக்க போகுது. நீங்கள் கவனமாக தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் இந்த 7ஆம் இடத்தை பார்க்கறனால நிறைய நட்புறவு மேம்படும், நல்ல கான்டாக்ட்ஸாக இருக்கும். சில மைனஸும் வரும், அது நம்ம கவனித்து நம்ம பார்த்து தள்ளிடணும். சில பேரோட வெளியே போகிறது வரலாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இவங்களால் போனால் நம்ம நல்லது நடக்குது, நல்லது கெட்டது நடக்கும். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பண்ணிக்கலாம். அவங்க செலவு பண்ணுறாங்களா, நம்ம செலவு பண்ணுறாங்களா, இல்லை அவங்க செலவே பண்ணாமல் இருக்காங்களா, இல்லை நம்மளை ஏதாவது ஒரு வகையில் மாட்ட போகிறாங்களா, இப்படிலாம் நம்ம தெரிஞ்சு நடந்துக்கலாம். அதெல்லாம் இப்போ ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் உஷாராகிடுவீங்க. அதனால் மகராசிக்காரங்களுக்கு இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த சுக்கிர பயிற்சி இப்படி தான் செய்ய போகுது. அது இல்லாமல் 7ஆம் இடத்தை பார்க்கறனால திருமணம் பந்தத்தில் இருக்கவங்களுக்கு வந்து திருமண உறவுகள் மேம்படும், பிரிஞ்சிருக்கவங்க சேருவாங்க. அது இல்லாமல் செகண்ட் மேரேஜ் வெயிட் பண்ணுறவங்க அவங்களுக்கு கிடச்சிரும். இது மாதிரி நடக்கும். லவ் அஃபெக்ஷன் மேரேஜ் இருக்கவங்க அவங்களுக்கும் வந்து செட் ஆகிடும். இதனால் வரைக்கும் 2 வீட்லையுமே தெரிஞ்சு ஜாதகம் பார்த்து தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சரி பரவாயில்ல நீங்கள் 2 பேரும் ஒத்து போயிடுவீங்க, தெரிஞ்சு போச்சு, விடாமல் இருக்கீங்க, பிடிவாதமாக இருக்கீங்க, சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. அதனால் அது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் மீண்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சி தான் சொல்லிட்டு வரோம். அதனால் சுக்கிரன் அம்சமாக விளங்கக்கூடிய அந்த லக்ஷ்மி, வள்ளிதேவன சமயம், முருகர் இப்படிலாம் வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கனால நீங்கள் நல்லா கேட்டுங்க, சித்தி புத்தி விநாயகர் நல்லா கேட்டுங்க. விநாயகர்லேயே சித்தி புத்தி விநாயகர்னு இருப்பாங்க. 2 பக்கமும் சித்தி புத்தின்னு இருப்பாங்க. அது மனைவியாக சொல்லுவாங்க. சில பேர் வடநாட்டில் அப்படி தான் வணங்குவாங்க. இல்லை 2 சக்தின்னுவாங்க. எப்படி முருகருக்கு ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சித்தி புத்தின்றதும் சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த சித்தி புத்தி விநாயகரை வழிபட்டு வரணும். இது உங்களுக்கு சூட்சமான பரிகாரம் மகராசிக்காரங்களுக்கு. சித்தி புத்தி விநாயகர் வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி தானதங்கள் செய்யணும் போது நிறைய தானதம் பண்ணலாம். உடம்பு நோயாக இருக்கவங்களுக்கு தானதம் பண்ணலாம். அவங்க துணிமணி வாங்கி கொடுக்கலாம், மாற்று மருந்து வாங்கி கொடுக்கலாம். நல்லா கேட்டுங்க, உடம்பு சோயாக இருக்கும்போது பிச்சை ஏழைக்கிழங்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சாப்பாடு எல்லாருமே கொடுப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடியது வசதி வாய்ப்பு இருந்தால் ஓரளவுக்கு அவங்களுக்கு மாத்திரை ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாள் சாப்பிட்டா சரியாக போடும். அந்த வாங்கி கொடுத்தாலே போதும். அது நீங்கள் கேட்டு உடம்பு சரியில்லையா, உனக்கு என்ன இதுவா வாங்கி தரேன் அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு நினச்சா கூட வேறு யாருக்கு மூலியமாக சொல்லி வாங்கி கொடுத்து பண்ணலாம். இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தர் நோயிலேருந்து ஒருத்தர் குணப்படுத்துறதுனா சாதாரண விஷயம் இல்லை. அது அவ்வளோ பெரிய புண்ணியம். வாழ்நாள் கூட உங்களை நினச்சிட்டு இருப்பாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அதனால் இந்த செய்யக்கூடிய இறைப்பரிகங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். அவர் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தியும் ஆகிட்டார். இப்போது அந்த கும்பராசிக்கு
சுக்கிர பயிற்சி நடக்கும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல மகரத்தில் சுக்கிரன் வந்திருக்கார். உங்கள் ராசியாதிபதி தான் மகரத்துக்கும் சனி. அப்போ சனிவுக்கு நட்பு தான். அப்போது சுக்கிரன் 12ஆம் இடத்துல வந்தாலும் நல்லது தான் செய்ய போகிறார். 12ஆம் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ராசியோட 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது வந்த இடத்து பலனும் பார்க்கக்கூடிய இடத்து பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டது தெரிஞ்சுக்கணும். பொதுவாக 12ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் வந்திருக்கனால உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுதல் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு வெளியூரில் மாற்றலாம், வேலை விஷயமா, ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்காக நீங்கள் வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரலாம், தொழில் பண்ணுறதுக்காக வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும். சுக்கிரன் அதை கொடுத்துருவார். வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் அமையும். நஷ்டங்கள் பெரும்பாலும் கொடுத்துருவார். நல்லதாக இருக்கும், லாபங்கள் கிடைக்கும். பெரிய லாபம் கிடைக்காது, ஆனால் நஷ்டங்கள் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பத்திய அந்யோன்யமாகும். கணவன் மனைவிக்கு அன்பியம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்ல இதால் நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்க, சண்டை இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் அந்யோன்யம் இல்லாமல் இருக்கும். அந்யோன்யம் நெருக்கம், அந்த நெருக்கம் வந்து இப்போ உங்களுக்கு ஏற்படும். அது நெருக்கம் ஏற்கப்படுவது நல்லது நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஊராக போயிட்டு வருவீங்க, நிறைய அனுபவங்கள் பெறுவீங்க. அதெல்லாமே நடக்கும். இப்போது கும்பராசிக்காரங்க உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறனால ருணரோக சத்துருஸ்தானம் அங்கே செவ்வாயும் இருக்கார். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் வழக்கு பிணின்னு சொல்லக்கூடியது, உத்தியோகத்தை கூட சொல்லலாம். அப்போது கடன் வந்து கேட்ட இடத்துல கிடைக்கும். ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்க, அப்படி தான் அமையும். அப்படி அமைஞ்சிரும். பெரிய கடன் வாங்கி சின்ன கடன்லாம் அடிச்சிருவீங்க. இதெல்லாம் நடக்கும். அது பெரிய விஷயம் தானே. இது மாதிரி நடக்கும். நிறைய இப்போ 4-5 பேர் பதில் சொல்ல வேண்டியது ஒருத்தருக்கு தான் பதில் சொல்ல போகிறீங்க. அப்படி நடக்கும். வழக்குகள் இருந்தாலும் பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா நல்ல வயது முதிர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அட்வொகேட்டாக வச்சுருக்கணும் வழக்குகளில். அப்படி வச்சுருந்தீங்கன்னா இப்போ அது முடிவுக்கு வந்துடும். அவங்க அனுபவத்தால் உங்களுக்கு முடிவு கொண்டு வந்துடுவாங்க. இல்லை சீக்கிரத்தில் முடிக்கிற மாதிரி செஞ்சுருவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் நொடியெல்லாம் வந்து வந்த வழி தடவை போயிடும். நல்ல ஆயில் தான் இருக்கும். எப்பவுமே மகர ராசி கும்பராசிங்களுக்கெல்லாம் சனியோட ராசியாக்குனால ஆயில் வந்து ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். டக்குன்னு போகாது. கண்டங்கள் வந்து தான் போகும் வழியே ஆயில் குறைவே ஏற்படாது. ஏன்னா ஆயில்காரனுடைய ராசி அதிபதியாக இருக்கிறனால. இது இல்லாமல் அந்த 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அது வேறு இடமா இருக்கும். இருக்க இடத்த விட்டு இப்போ வேலைக்கு இருப்பாங்க, வேறு இடத்துல வேலை கிடச்சிரும். இதோட நல்ல சம்பளம் கிடைக்கும், வேறு வேலைக்கு மாறி போயிடுவீங்க. இது மாதிரி நடக்கும். தாய்மாமன் உறவு பலப்படும். அப்போது தாய்மாமன் யார்? நம்ம அம்மாவுடைய அண்ணனும் தம்பியாக இருந்தாலும் அவங்க தாய்மாமன் சொல்லப்படுது. அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போல்லாம் குறைவு தான். கண்டிப்பாக ஒரு சில இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா இப்போ 2 குழந்தை ஒரு ஆண் பெண் வருவாங்க எப்படியும் கண்டிப்பாக. அப்போது அந்த தாய்மாமன் ஒரு சிறப்பாக இருக்கப்படுது. அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும், அவங்க மூலிமா வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அவங்ககிட்ட பொண்ணு தான் நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்ககிட்ட பையன் தான் அந்த பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் வரும். அது மாதிரி தான் நடக்க போகுது. அதனால் நீங்கள் பார்த்து அதெல்லாம் அனுபவித்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது கும்பராசி என்பது ராசி அதிபதி சனி பகவான் தான் சொல்லப்படுது. நம்ம சுக்கிர பயிற்சி தான் பார்த்துட்டு வரோம். அப்போ சுக்கிரனுக்கு உண்டான லக்ஷ்மி, பெருமாள், முருகனுக்குரிய வள்ளி இவங்களாம் வழிபட்டு வரலாம். அப்படி வழிபட்டு வரும்போது நல்லா கேட்டுங்க, தியானம் பண்ணுறக்கூடிய பெருமாளாக இருக்கணும். தவத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சிவன் இருப்பார். அதே மாதிரி நரசிம்மரும் தியானத்தில் இருப்பார். அவருக்கு வந்து யோக நரசிம்மர்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நரசிம்மர் பெருமாள் தான், அவரை வழிபட்டு வரலாம். தியானத்தில் இருக்கிற ஈஸ்வரனை வழிபட்டு வரலாம். இது மாதிரி தியானேஸ்வரர் சொல்லுவாங்க. அந்த தியானேஸ்வரரை வழிபட்டு வரலாம். யோக நரசிம்மரை வழிபட்டு வரலாம். பக்த ஆஞ்சநேயரும் கண்ணு மூடி தியானத்தில் இருப்பார். பக்த ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம். இது மாதிரி தியானத்தில் இருக்கிற தெய்வங்களை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்போது உடல் உழைப்பால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வெயிட்டு சுமப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, குப்பை வாரி போடுவாங்க, துப்புரவு தொழிலாளர்கள், பொதி சுமக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, இவங்களாம் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அதெல்லாம் செய்யலாம், தப்பு இல்லை, வாங்கிப்பாங்க. ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா கூட அந்த தொழிலில் இருப்பாங்க. அவங்களும் வருமானம்லாம் பெருசாக இருக்காது, நீங்கள் தான் செய்யணும். பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து இப்போது நிறைய பேருக்கு மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம் இல்லையா, கை கால் ஓடுமா, அவங்களுக்குலாம் அதுக்கு உண்டான கைக்கு போடுறது காலுக்கு போடுறதுலாம் இப்போ வந்திருக்கு. வச்சு நடக்கிறது, இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். தானங்களில் பல வகை இருக்குது. இது மாதிரிலாம் பண்ணலாம். உங்களால் பண்ணும்போது கூட பல பேர் சேர்ந்து கூட்டு பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும். மீனராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்திருக்கார். அவர் வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார்.
அப்போ அந்த இருக்கிற இடத்தோட பலனும் பார்வை பலனும் தான் சொல்ல போகிறேன். அதுதான் சுக்கிர பயிற்சி. பெரும்பாலும் உங்கள் ராசியாகவே குரு தான். அந்த குருவுக்கு வந்து பகை தான் சுக்கிரன் சொல்ல போகிறார். இருந்தாலும் அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்தான பலன், அவங்களுடைய பார்வை பலன் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆவாங்க. எப்படி இருந்தாலும் குருவுடைய பார்வை சுக்கிரனுக்கு விழுது. அது ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறதில்ல, நல்லது தான் நடக்க போகுது. அப்போது 11ஆம் இடத்துல லாபஸ்தானம். ஏற்கனவே ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலும் நல்லது தான் செய்யும். அது சுப கிரகமாக இருந்தாலும் சரி, பாப கிரகமாக இருந்தாலும் சரி. அப்போது அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு பகையாக இருந்தால் கூட 11ஆம் இடத்துல வந்து நல்லது தான் செய்வார். அப்போ 11க்குள்ள சுக்கிரன் வந்து உங்களுக்கு எல்லா வகையான லாபங்களை கொடுக்க போகிறாரு. இதனால் வரைக்கும் ஏதோ ஓடின்னு இருக்கு அப்படின்னு நினச்சி இந்த வியாபாரம் நல்லா ஓடும், தொழில் நல்லா போகும், உத்தியோகத்தில் உபரி வருமானம் கிடைக்கும், ஓவர் டைம் கிடைக்கும், அது மூலிமா பைசா வரும். உங்கள் திறமையை பார்த்துருக்க இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பாங்க, அதில் பைசா கிடைக்கும். திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும், ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் இல்லாமல் இருப்பீங்க, அவங்க கிடச்சிரும். இந்த மாதிரிலாம் வகையும் வரும், அதெல்லாம் கிடைக்கும். தொழிலில் மேன்மை இருக்கும், வியாபாரத்தில் டெவலப்மெண்ட் கிடைக்கும், பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க, அது மாதிரிலாம் போடும் மீனராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு அந்த மீனராசியில் வந்து 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற எண்ணங்களை பொறுத்து அமையும். நல்ல எண்ணங்களை நினைக்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் நினச்ச எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போது செவ்வாயுடைய பார்வை அந்த சுக்கிரனுக்கு விழுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர வகையில் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்த உறவுகள் நட்புகள் வகையில் கவனமாக, ஏமாத்துறதுக்குள்ள வாய்ப்பு வருது, அது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரிஞ்சிடும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு, அது மாதிரி பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு பொதுவாகவே பல கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை எல்லாமே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறனால இதை வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்க போகுது. இருந்தாலும் எப்படியோ மிற்றி வீடு வந்துடுவீங்க. மீனராசிக்காரங்களும் சொல்ல வேணாம், தைரியம் புருஷலட்சன்றது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்குது. அது நீங்கள் தள்ளி தாண்டி வந்துடுவீங்க. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்காரன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி குருவாக அமைகிறாரு. அப்போது குருவுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியோடைய அம்சமாக விளங்கக்கூடியவர் தத்தாத்திரேயர் சொல்லுவாங்க. அந்த தத்தாத்திரேயர் வழிபட்டு வரலாம். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சேர்ந்தது தத்தாத்திரேயர். அந்த 3 அம்சமாக விளங்கக்கூடிய தத்தாத்திரேயர் வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் வந்து லக்ஷ்மி அம்சம், சுக்கிரன் பேச்சுன்னு போது லக்ஷ்மி அம்சம் சொல்லுது. லக்ஷ்மி அம்சம் போது அம்மன் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போது தெய்வானை சுக்கிரன் சேர்ந்த அம்சமாக இருக்கக்கூடிய முருகர் திருத்தணியில் இருக்கார். அது மாதிரி 2 பேருமே ஜோடியாக இருக்கிற முருகராக இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கலாம் முருகருக்கும். அது மாதிரி வழிபட்டுவாங்க. மலை மேலே இல்லாமல் நீர்நிலைகள் அருகில் இருக்கிற முருகர் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி லக்ஷ்மி வழிபாடும் அந்த நீர்நிலை பக்கத்தில் இருக்கிறதா வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். ஏன்னா நீர் பக்கத்தில் லக்ஷ்மி இருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா அந்த கடல்லேருந்து தோன்றியவங்க தான் லக்ஷ்மின்னு சொல்லப்படுது. அதனால் அந்த நீர்ன்றது கடல் மட்டும் இல்லை, கடல், ஆறு, ஏரி, குளம் இப்படிப்பட்ட வகையில் உள்ள லக்ஷ்மி கோயிலாக இருக்கலாம். அந்த கோயிலை போய் நீங்கள் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நினைச்சது உங்களுக்கு கண்டிக்க வந்து சேரும். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கறனால நினைச்ச விஷயம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலத்தில் ஏற்படும். பூர்வ புண்ணியம் சாணமாக இருக்கிறனாலையும் நீங்கள் அந்த புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வரலாம். கடல் கடந்த யாத்திரை போயிட்டு அந்த முன்னோருக்கு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. நிறைய அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்க கூட பழகிறவங்க, வெளிவட்டார பழக்கங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள மூலிமா நல்லது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஒருத்தரெல்லாம் கூட ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் கண்டிப்பாக எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஆசைப்பட்டது ஒன்று கிடைக்கிறது ஒன்று அப்படி தான் இருக்கும். ரெண்டும் கட்டான்னு சொல்லுவாங்க. ஒன்று வரும், ஒன்று போகும், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது வந்து வரதை நீங்கள் வச்சிங்க, வரவை வச்சிங்க, போனதை செலவை வச்சிங்க, அப்படி அந்த மனப்பான்மை கொண்டு வாங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம் கடந்து வந்துடுவீங்க. கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது. நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பார்க்கும்போது உங்கள் மீனராசிக்காரங்களுக்கு சிறு வயது குழந்தை பெண்கள், ஆண்கள், சின்ன பசங்க, ஆம்பளை பசங்க, பொம்பளை பசங்க ஒரு 7 வயசுக்குள்ளே, அதுதான் சொல்லுது கணக்கு. 7 வயசுக்குள்ளே இருக்கிறது தான் சிறு குழந்தைங்கன்னு சொல்லப்படுது. பாலாம்பிகா, பாலமுருகன், பாலகணேசன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு 7 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. அவங்க படிப்புக்கு, கல்விக்கு, உதவிக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம், பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு உணவு இனிப்பு நிறைய வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லது. குழந்தைங்களுக்கு இனிப்பு தானே பிடிக்கும். பெரும்பாலும் ஐஸ்கிரீம், சாக்லேட் சாப்பிடாத குழந்தைங்க பார்த்துருப்பீங்களா? கிடையாது. அப்போ அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நீங்கள் அதிகமாக வாங்கி கூடாதுண்ணா, லிமிட்டாக வாங்கி கொடுக்கணும். அதிகமாக வாங்கி கொடுத்தா கூட கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது, பெற்றவங்ககிட்ட ஒப்படைக்கணும். அது ஏழ்மை இலையில் வரவங்க தான் சரி, தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களும் சரி. அப்படிலாம் இனிப்பு பெரும்பாலும் வாங்கி கொடுத்தா குழந்தைங்களுக்கு உங்களுக்கு அந்த தான தர்மம் நல்லது நடக்கும். அந்த இனிப்பை வந்து ஏழை எறும்புகளுக்கும் கொடுக்கலாம். அன்னதானம் பண்ணுறீங்களே, அதில் ஒரு சின்ன இனிப்பை சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு.
அதெல்லாம் கொடுத்து வந்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் இந்த காலகட்டத்தை கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி குருவுடைய பார்வையும் அந்த சுக்கிரனுக்கு விழறனால கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் செய்வார் சுக்கிரன் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.